வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. தெருநாயை பற்றி இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க, நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கனாலே தெருநாய் கடிச்சு சிலர் இறந்துருக்காங்க, சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரெண்டு தரப்பு. ஒரு தரப்பு தெருநாயெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் ரோட்டில் போக முடியலன்னு. ஒரு தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, தெருநாயெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு அதே தெருவில் விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களும் அரசுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு தரப்பும் அரசுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னா, தெருநாய் கடித்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் கடித்தாலும் சரி, எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் சோப்பு இல்லாட்டி டெட்டால் போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு, அதான் 20 மினிட்ஸுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும். எப்படின்னா 3 இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்துட்டு எப்படி இருக்காதுன்னு பார்த்துட்டு 3 இன்ஜெக்ஷனாக இல்லை 5 இன்ஜெக்ஷனாக இருக்கும். சில பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க, சில பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போயிட்டு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக டாக்டர் சொல்கிற மாதிரி 3 சிட்டிங்காக இல்லை 5 சிட்டிங் இருக்கும். இதில் உங்களுக்கு எப்படி அவங்க டாக்டர் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடுங்க. சரிங்களா? நீங்கள் சும்மா அது வாஷ் பண்ணாமலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பெல்லாம் பரவிடும். அது உங்களுக்கு 6 மந்த் இல்லை 1 இயர் கழித்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி கூட ஒருத்தர், ஒரு ஆட்டோ நண்பர் எப்படின்னா ஆட்டோ எடுக்க போயிருக்காரு. அந்த ஆட்டோ எடுக்க போகும்போது டாக் தெருநாய் அந்த ஆட்டோ அடியிலேருந்து எழுந்து அவரை கடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உடனே பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அவங்க சொல்கிற மாதிரி 5 இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காரு. அந்த டேட்டில் போயிட்டு 3 days ஒன்ஸு 4 times அப்படி போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. போட்டும் அவர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. எதுக்குன்னா, அந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காரு. அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிட்டு அவர் அந்த தண்ணி பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு அவர் இருந்திருக்காரு. அது ரொம்ப ரிஸ்க் ஆகி இன்னைக்கு அவர் இறந்திருக்காரு. அவங்க பையன் நியூஸ்லலாம் பேட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதனால் டாக் உங்களை கடிச்சதுன்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.